எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றையோட திருப்பாணர் பாடல்கள் முடிஞ்சுடுத்து. இன்னைக்கு நாளைக்கு வந்து நம்ம அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உறங்காவலிதாசரோட கதையை சொல்கிறேன், கேட்டுக்கோ. உறங்காவலிதாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய உண்மையான பேர் வந்து தனுர்தாசர்னு பேர். தனுர்தாசர்னு பேர். சோழராஜா கிட்ட வேலை பார்த்துருந்தார். இவர் வந்து பெரிய மல்யுத்தக்காரர். அதாவது ரெஸ்லிங் பெரிய சாதாரண லெவல் இல்லை, பெரிய லெவலில் ஒரு நாட்டோட சீஃப் இது மாதிரி இருப்பார் ரெஸ்லிங்கில். அவரை வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவி ரொம்ப ரொம்ப ஒரு வெகுளியான ஆள், தெரியும் இல்லையா? அது மாதிரி மனுஷன், நல்ல சரியான ஆள். இவர் வந்து இதில் சோழ அரண்மனையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஊரில் பொன்னாத்தாள்னு ஒத்தி, ஒரு சொந்த ஊர் வந்து உறையூரில் பொன்னாத்தாள்னு ஒத்தி. அவள் என்ன அழகுன்னா அப்படியே கொட்டி கிடக்கிற அழகாம். அந்த மாதிரி ஒரு அழகவ. அவள் அப்படியே ரோட்டில் போகிற. அவளை பார்த்தார் இவர். அவளை பார்த்த உடனே அவள் அழகில் மயங்கிட்ட உடனே அப்புறம் அவங்ககிட்ட போய் சொல்கிறார், இவர் தான் ரெஸ்லர் தானே, இவர் நல்லா இருப்பா, ஆள் நல்லா ஜாடிப்பார், நல்ல பணம்லாம் இருக்குது, நிறைய சரியான ஆள் தானே, அவளும் நல்ல லேடி தான். அவன் என்ன பண்ணிடுறா, இவர் போய் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. சரின்னு அவளும் ஒத்துப்பா. கல்யாணம் நடந்துடும் ரெண்டு பேருக்கும். கல்யாணம் நடந்த உடனே ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துக்கு வரணுன்ட்டு வருவா இவா ரெண்டு பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அந்த ஸ்ரீரங்கம் தெற்கு கோபுரம் வாசல் தாண்டி உள்ள ரங்கா கோபுரம் இருக்கு இல்லையா, ரங்கா கோபுரம் வரைக்கும் வரலாம். பல்லக்கில் தூக்கின்னு வந்துடுவா. அதுக்கப்புறம் நடந்து தான் வரணும். அது வரைக்கும் பல்லக்கில் அந்த பொன்னாத்தாளை தூக்கின்னு வர இறக்கி விடுறா. இறக்கி விட்ட உடனே அவளோட அழகு எல்லாருமே பார்க்குறான். இவரும் அவளோட கண்ணை பார்த்த உடனே அவன் கண்ணு அழகில் தான் இவர் ரொம்ப பயங்கறார். அவர் கண்ணை பார்த்தார், அப்படியே இதுவாக இருக்குது. அதனால அவளுக்கு பின்னாடி போகிறதே கிடையாது. அவள் நடந்து வரும்போது அவளுக்கு முன்னாடி இவர் ரிவர்ஸில் நடந்துகிட்டே இருப்பார். அவளுக்கு முன்னாடி அவள் கண்ணை பார்த்துட்டே. அந்த கண்ணு அவ்வளோ அழகு. அந்த கண்ணு அழகில் தான் அவர் மயங்கி அதை கல்யாணம் பண்ணுது அவளை. அதனால் என்ன பண்ணுவார், முன்னாடி அவள் நடக்கும்போது பார்த்தா முன்னாடி அவளை பார்க்க நின்றுட்டு ரிவர்ஸில் இவர் நடந்துட்டு அவள் கண்ணை பார்த்துட்டே இருப்பாராம். அப்படி ஒரு அந்த கண்ணு மேலே அவ்வளோ கொள்ள பிரியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அவர் நடக்கும்போது அவள் காலில் வந்து கால் சூடு வெயில் பட போகுதுன்ட்டு அந்த தன்னோட தோளில் இருக்கிற டவல் எடுத்து கீழே போடுவாங்க. கீழே போட்டு 6 அடி நீளம் வருது இல்லையா, மேலே ஊத்துறியும் 6 அடி நீளத்துக்கு நடந்து வருவா இல்லையா, நடந்து வந்தோடனே அந்த டவல் எடுத்து மறுபடியும் போடுவாராம். கொடையை தலைக்கு மேலே வெயில் படாத பிடிச்சிட்டு வரான். ஒரு கையில் கொடையை பிடிச்சிட்டு இருப்பாரான். கண்ணால் அவன் கண்ணை பார்த்துட்டே வருவாரான். ரிவர்ஸ்லேயே நடந்து வருவாரான். குத்திரத்தை எடுத்து போடுவாரான். ரொம்ப வினோதமாக இருக்குது இவர் பண்ணுறது. அந்த ஒரு லேடிக்கு வந்து இவ்வளவு ஒரு சேவகன் கூட செய்ய மாட்டான். இது மாதிரி இவர் செய்யறத எல்லாருமே ஊத்து பார்ப்பார். ரோட்டில் போகிறவா எல்லாருமே பார்ப்பா. யாரை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் ஒரு மாதிரி வெகுளி. அது எல்லாம் எதை பற்றியும் கவலை இல்லை. அவளுக்கும் பொன்னாத்தாளுக்கும் தெரியுது. பொன்னாத்தாளுக்கும் தெரியுது. அது தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணுறா, சரி நேரம் வரும், சரியான நேரம் வரும்போது இவர் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சரின்ட்டு பேசாமல் பேசாமல் போயிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், ராமானுஜர் 1000 சிஷியர்களோட ராமானுஜர் வந்துட்டுருப்பார் கோயிலுக்கு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரும்போது. இது மாதிரி ஒரு வேடிக்கையாக ஒரு ரொம்ப அழகான ஒரு லேடி. அவளுக்கு முன்னாடி ஒரு ஆள் ரிவர்ஸ்லேயே நடந்து வந்துட்டுருக்கான். துண்டை போடுறான். அது மேலே நடந்து வரா. நடந்து வந்தவுடனே அந்த துண்டை எடுத்து மறுபடியும் போடுறான். நடந்து வரா. மேலே கொடையை பிடிச்சிட்டே வரான். அவளுக்கு வெயில் படாத. என்ன ஒரு சேவகனை வச்சா கூட இதுமாதிரி செய்ய மாட்டாங்க. யார் இவன்றது விட்டு அவள் அங்கே கேட்குறான். கேட்டால் இவன் பேர் வந்து தனுர்தாசன் பேர். இவன் வந்து பெரிய சோழ நாட்டில் பெரிய மல்யுத்த வீரன். இவன் வந்து இவளை கல்யாணம் பண்ணா இவனோட அழகில் மயங்கிட்டு அவன் கண்ணுக்காக இது மாதிரி பண்ணுறான். அவளை பார்த்துட்டே இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி பண்ணுறான்னு சொல்கிறேன். உடனே அடைய பைத்தியமே, மனுஷன் உடம்புக்கு போய் இவ்வளவு பண்ணுறானே அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள கோயிலுக்கு வந்த உடனே அந்த தனுர்தாசனை கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொல்லுவார் ராமானுஜர். தனுர்தாசர் வருவார். வந்தவுடனே என்ன சாமி என்னங்க தனுர்தாசர் அவர் வெகுளி அப்பாவி. அவர் வந்து ஆக்சுவலாக கம்யூனலி வந்து இந்த இது கீழ் ஜாதி. அவர் என்ன பண்ணிடுறார், வர்றார். வந்து இவர்கிட்ட ராமானுஜர்கிட்ட வந்து என்ன ராமானுஜர்கிட்ட என்னன்னு கேட்பார். ராமானுஜர் சொல்லுவார், என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வரிய ரோட்டில் எல்லாரும் பார்க்குறாள், என்னொன்னே யார் பார்க்குறான்றதெல்லாம் கவலை இல்லை. என் ஒய்ஃபுக்கு அவள் கண்ணு வெயிலில் போடக்கூடாது, அவள் கண்ணு கெட்டு போயிடுவேன், அவள் கண்ணு அழகில் தான் நான் மகி கல்யாணம் பண்ணேன், அவள் காலில் கொப்பளம் வந்துடக்கூடாது, அதுக்காக டவலை போட்டுட்டு போகிறேன், அவள் கண்ணை பார்த்துட்டே போகணுன்றதுக்காக நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன் ரிவர்ஸில் அப்படின்றார்.
அதை பார்த்து சிரிச்சுட்டு, சரி அதோட ஒரு நல்ல கண்ணை அழகான கண்ணை உனக்கு காமிச்சா அந்த கண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவியா அப்படின்னுவார். அதை உடனே ஆமாம் அது இயற்கை தான், கண்ணு அதை விட இவ்வளோ விட அழகான கண்ணு இது வரைக்கும் நான் உலகத்திலேயே பார்த்தது இல்லை, நீங்கள் யாரும் உங்களால் எப்படி காட்ட முடியும்னு சொல்லுவார். உடனே கூட்டின்னு போவார். நேராக கூட்டின்னு போய் ஸ்ரீரங்கம் பெருமாள்கிட்ட நிறுத்தி, ஒரு அப்பாவியாக இருக்கான், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான், ஆள் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கான், நல்ல நிறைய சொத்து, பெரிய பணக்காரன், ஆள் நல்ல வெயிட்டாக இருக்கான், ரொம்ப வெகுளியாக இருக்கான், ஒரு பெண்ணுக்காக வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டு வரான் ரோட்டில், எல்லாரும் பார்க்குறவாள்லாம் சிரிக்கிறா, அவனோட லெவலே வேறு, அவனோட அந்தஸ்தே வேறு, அந்த அந்தஸ்தை விட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், பெருமாளே நீ தான் அவனை ஆட்கொள்ளணும், அப்படி உன்னோட கண்ணை காட்ட அவனுக்குன்னு, அவனுக்கு உன்னோட கண்ணை தான் நான் சொல்லி கூப்பிட்டுருக்கேன், நீ காட்டுன்னு பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாள்கிட்ட போய் சொல்லுவார். ஸ்ரீரங்கம் பெருமாள் உடம்பெல்லாம் அப்படியே இருக்குமா, கண்ணு மட்டும் அவ்வளோ அழகாக அவனுக்கு தெரியுமா, நிஜமான கண்ணாக தெரியுமா, கண்ணை பார்த்த உடனே அப்படியே அரண்டு போய் பார்ப்பான், கண்ணு மட்டும் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கண்ணு. அதான் தாமரை கண்ணுன்னு பெருமாளுக்கு பேரே தாமரை கண்ணன் தானே. அதனால அந்த அந்த இதை கொடுக்குறா, அந்த பெருமாளுக்கு பேரே தாமரை கண்ணன் தானே. உடனே பெருமாளை பார்த்த உடனே அரண்டு போயிடுறாரு அவர். இப்படி ஒரு அழகான கண்ணு, எப்படி இந்த மாதிரி ஒரு கண்ணு அமைப்பு வந்து பெருமாளுக்குன்னு அந்த பெருமாளோட கண்ணை பார்த்துட்டு இவனோட கண்ணை பார்க்கறத விட்டுருவார். பார்த்துட்டு உடனே ராமானுஜர் காலில் விழுந்து, நீங்கள் தான் எனக்கு குருவாக ஏற்றுக்கணும், எனக்கு குருவாக இருக்கணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ரொம்ப எனக்கு சண்டை தான் போட தெரியும், நீங்கள் என்னை உங்களோட அடியாராக ஏற்றுக்கணுன்ட்டு காலில் விழுந்து சேவிப்போம். சேவித்த உடனே சரி ஏற்றுக்கிறேன் வான்னு சொல்லி ஏற்றுட்டுவார். அவரோட ஒய்ஃபும் ஓடி வந்து விழுவா. அந்த பொண்ணாத்தாலும் வந்து என்னையும் இவரை எப்படி திருத்துறது, இவர் ரெஸ்ட்ல, இவர் பயங்கர சண்டை மல்யுத்த வீரர், இவர்கிட்ட யார் போய் பேசுறதுன்றதுனால நான் பார்த்துட்டு நேரம் வரும்னு பார்த்துட்டே இருந்தேன், பெருமாளாக பார்த்து உங்களை அனுப்பிச்சிருக்காரு போல் இருக்கு, இவர் பண்ணுறதெல்லாம் எனக்கும் ஏற்றுக்கல மனசுக்கு, அதனால் நீங்கள் வந்து இவரை திருத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இப்போ காஃபி சாப்பிட்டே சொல்கிறேன், அது நீங்கள் வந்து இதை இவரை திருத்தி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால் நீங்கள் வந்து இவரை ஆட்கொண்டது எங்களுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம், என்னையே உங்களை அடியாராக ஏற்றுங்கள்வா, 2 பேரையும் அடியாராக ஏற்றுன்றுவேன். ஏற்றுன்ட்டு என்ன பண்ணுவார், அந்த ஸ்ரீரங்கம் கோயில் அப்போ கோயில் ஒழுகுன்ற பதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் அது என்ன நடைமுறைப்படுத்துறது, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து ஆட்சி பண்ணி வந்து ராமானுஜர் தான் என்ன பண்ணிடுறா, இவரை சிஷ்யனாக ஏற்றுண்டு இவரை வந்து அந்த கோயிலுக்கு மெய்காவலாக போட்டுருவார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவரை அந்த இவரை தாண்டி எத்தனை உள்ள போக முடியாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பை இவர் உண்டு பண்ணிடுறாங்க. இவர் ஸ்ரீரங்கம் கோயிலில் மெய்காவலாக இருக்கா உறங்காவில்லி. இவர் அதனால இவருக்கு பேர் என்னன்னா, தனுர்தாசன் தான். ராப்பகல் தூங்கவே மாட்டாராம், ராத்திரியில் தூக்கன்றதே கிடையாது, ஏன்னா தான் பொறுப்பு இல்லையா, அதனால கோயில் பொருள்கள் எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துரும், ஒருத்தர் கையை வைக்கக்கூடாது, ஒரு மாடு ஆடு வீடு எதுவும் நுழைய முடியாது கோயிலுக்குள்ள, அவ்வளோ நேரம் பார்த்துட்டாராம், ராப்பகலாக தூங்காமலே பண்ணுவார். அதனால தான் அவருக்கு பேர் உறங்காவில்லின்னு பேர். அப்போ ராமானுஜர் வச்ச பேர் தான் அவருக்கு உறங்காவில்லின்னு. அவரோட பேர் ஆக்சுவல் பேர் வந்து தனுர்தாசன் பேர், உறையூர் அவரோட சொந்த ஊர். இந்த மாதிரி பண்ண உடனே ராமானுஜர் பார்த்துட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் இந்த ராமானுஜருக்கு வடுக நம்பின்னு ஒரு சிஷ்யன், அவர் தான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு, ராமானுஜருக்கு எல்லாமே பண்ணுறவர் அவர் தான். ராமானுஜர் வந்து ஒரு தரம் பெருமாள் வாசலில் பெருமாள் வர்றார், ஓடியா 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 ஓடியான்னு கூப்பிடுவார் வடுக நம்பியை. வடுக நம்பி உம்மோட ஆச்சாரியன் வர்றாருன்னா நீமே போய் வரோம், என்னோட ஆச்சாரியனுக்கு தேவையானது பால் அடுப்பில் இருக்குது, அந்த பால் காஞ்சிட்டு இருக்கு, அது பொங்கிடும், அது தேவையான அளவு சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் முடிஞ்சா வரேன், நீர் வேணா போய் பால் உண்டுவார் ராமானுஜரியே. யார் ராமானுஜருக்கு தான் பால் காய்ச்சினார். ராமானுஜர் மேலே அவ்வளோ பக்தி, பெருமாள் பக்தி எல்லாம் கிடையாது, ராமானுஜர் மேலே அவ்வளோ பக்தி. பெருமாள் பக்தி இல்லைன்னு இல்லை, இருக்கு, ஆனால் ராமானுஜர் தான் அவருக்கு முதல்ல. அது மாதிரி வடுக நம்பின்னு அவரோட சிஷ்யன் இருந்தார். தினம் காத்தால இவர் ராமானுஜர் காவிரிக்கு குளிக்கிறதுக்கு போவாரா, இவர் போவார். ராமானுஜர் குளிக்கிறதுக்கு போகும்போது வடுக நம்பி தோளில் கையை போட்டு போவார். யாராவது வந்து விழுந்துட போறான்றதுக்காக யாராவது மெய்காவல் கூட போயிட்டே இருப்பார். வடுக நம்பி கூட்டு தோளில் கையை போட்டு போவார். வரும்போது உறங்காவல்லி தோளில் கையை போட்டு வருவார். தினம் இது நடக்கும். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மற்ற சிஷியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆத்திரமாயிடும், நம்மளாம் இவ்வளோ பேர் இருக்கோம், நம்மளையெல்லாம் விட்டுட்டு இந்த ராமானுஜர் வந்து இப்போ யாரு அவன் இதுவே அவன் கீழ் ஜாதி, அவன் தோளில் கையை போட்டு வராரு பாரு இந்த உறங்காவல்லி தோளில் இவர் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கடுப்பாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவா, இந்த ராமானுஜர் உறங்காவல்லி இல்லாத நேரத்தில் ராமானுஜர் போய் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறாரு, நீங்கள் வந்து போகும்போது எங்கள் தோளில் கை போட்டு போகிறார், வரும்போது அவன் தோளில் கை போட்டு வரார், போகும்போது அவன் தோளில் கை போட்டு போயிட்டு வரும்போது எங்கள் தோளில் கை போட்டு வந்தால் கூட அந்த சுத்தத்தோடு நீங்கள் போய் பிரமாணம் சேவிக்கலன்னு நினைக்கலாம், அவன் அந்த அளவுக்கு தகுதியானவனான்னுவார். சரி இருக்கட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ராமானுஜர் விட்டுருவார்.
ஒரு நாள் என்ன பண்ணுவார், அவர் தான் முருகாவல்லி பெரிய பணக்காரராச்சே, அவருக்கு அங்கே தான் அடையாளஞ்சால வீடு. அந்த வீட்டில் அவர் தனியாக ஒய்ஃப் படுத்துட்டு இருப்பார், இவர் கோவிலில் இருப்பார், கோயிலை பார்த்துட்டு இருப்பார். கோயிலை பார்த்துட்டு இருக்கும்போது இவளை இந்த சீடர்கள்லாம் இருக்கா பாருங்க, அவளை விட்டு நீங்கள் போய் தடாலடியாக அவன் வீட்டுக்குள்ளே பூந்து அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துருக்கோம், அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்கிற நகையெல்லாம் பிடிக்கின்னு வந்துருக்கோம், நான் பார்த்துக்கிறேன்னு முருகாவல்லிதாசரோட இதில். அப்போ நேராக பொன்னாத்தாள் படுத்துட்டு இருப்பா. பொன்னாத்தாள் யார் திப்பு திப்புன்னு 8 பேர் ஓடி வராளான்னு பார்த்தா எல்லாம் நாமும் போட்டுருப்பா. வைஷ்ணவர்களா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வராளா, யார் வா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படுத்துருக்கும்போது ஒருத்தரா ஒவ்வொரு நகையாக கேட்டுவா. கேட்டின உடனே பேசாத விட்டுருவா. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏதோ கஷ்டம் போல இருக்குது, அதனால தான் கேட்டுறா, ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு விட்டுருவா. அவன் எடுத்துருவா எல்லாத்தையும். அதை பார்த்துட்டு அடுத்தது மறுபடியும் அது அந்த இது பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவா, அடுத்த இவ ஒரு பக்கத்தில் எல்லாத்தையும் கைட்டுவான். கைட்டிட்டவொடனே அவன் தூங்குறான்னு நினச்சிட்டு இருப்பா. இவாள்லாம் அவன் என்ன பண்ணுவா, அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்கிற நகையும் கைட்டிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அப்படி திரும்பி படுக்கிறதுக்காக அப்படி அசைவா பாருங்க, இவன் எல்லாரும் பயந்து ஓடி வந்துடுவான். ஓடி வந்து ராமாந்திரிட்ட கொடுத்துருவா. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாதியை தான் கேட்டோம், ஒரு பாதியை கேட்ட முடியல, அவன் திரும்பி அவன் அசைஞ்சா என் பயமா இருந்தது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார். சரி இருக்கட்டும் விட்டுருவார். ராமானுஜர் இவர் போய் உறங்காவில்லி வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகும்போது என்ன இது ஒரு பக்கமாக நகை இருக்குது, ஒரு பக்கம் நகையே காணோம், என்ன ஆச்சுன்னு கேட்பார். இல்லை நான் படுத்திருந்தப்ப யாரோ 8 பேர் உள்ள திப்பு ஓடி வந்தா, எல்லாம் நாமும் போட்டிருந்தா, ஸ்ரீ வைஷ்ணவாளை என்ன பண்ண, அவளை சேவிச்சியான்னுவார். நான் சேவிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, நான் வந்தவொடனே என்கிட்ட நகையெல்லாம் அவுக்க ஆரம்பித்தா, சரி நான் அசையாமல் எடுத்துன்னு போகட்டும், ஏதோ கஷ்டம் போல இருக்குது, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவளை எடுத்துக்கிட்டோம்னு விட்டேன். திரும்பி படுத்துட்டா இன்னொரு பக்கத்தையும் கைட்டி எடுத்துன்னு போகலான்றதுக்காக திரும்பி படுக்கிறதுக்காக திரும்பின உடனே அவள் பயந்துட்டு ஓடி போயிட்டா, அதனால ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றார். ஆமாம், அதை அவளை திட்டிட்டு அது எப்படி அவள் ஓடினா கூட அவளை கூப்பிட்டு நீ இதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டு இப்போ சொல்கிறேன். அதான் கூப்பிட்டு கொடுக்க வேண்டாமா, நீ அவளை கூப்பிட்டு உடனே கொடுக்க வேண்டாமா, நீ அவள் ஓடிட்டான்னு விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் கைட்ட சொல்லி ஒரு மூட்டையாக கட்டி அதை எடுத்துன்னு போய் ராமானுஜர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி ஆச்சாரியனே இது மாதிரி ஆச்சு, எங்கள் வீட்டுக்கு ஒரு நான் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவா ஒரு 10 பேர் வந்துருந்தா, வந்து எல்லாரும் நகையெல்லாம் எடுத்துன்னு போனேன், என் ஒய்ஃபு கிட்ட வந்து பாதியை என் ஒய்ஃபு அசைஞ்சு திரும்பி படுத்துருக்கா, இந்த பக்கத்தில் இருக்கிறத என் ஒத்துக்கிட்டோன்னு இவன் அவன் அசையத்தை பார்த்தோன்னே மூச்சுட்டா போல இருக்குன்னு பயந்துட்டு ஓடி வந்துட்டா. அவன் தூங்குற மாதிரி நடிச்சிருந்தா. அவன் கேட்டதையெல்லாம் பார்த்துருந்தா ஸ்ரீ வைஷ்ணவா எடுத்துக்கிட்டோன்னு விட்டா, இந்த பாதி ஸ்ரீ வைஷ்ணவா, இந்த பாதி அந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சேர வேண்டியது தான், அது யாருன்றதை பார்த்து கொடுத்துருவோம், இல்லாட்டா இது பெருமாளுக்கு காணிக்கை ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பக்கத்தில் போட்டு அவங்ககிட்ட வந்து கைட்டு வந்தார், அந்த நகையெல்லாம் கொடுப்பார். அதை பார்த்துட்டு அப்புறம் ராமானுஜர் கூப்பிட்டு எல்லாரையும் சிஷியனை கூப்பிட்டு சொல்ல, பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா, வெறும் நீங்கள் நாமம் போட்டு போனீங்கன்றதுக்காகவே உங்களுக்கு, நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவன்றதுக்காகவே உங்களுக்கு மரியாதை கொடுத்து அப்போ நீங்கள் அவள் வீட்டுக்குள்ளே போட்டு திருண்டதே அலோவ் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்தை எடுத்து போட்டுன்னு கைட்டு இது போட்டுன்னு கொடுத்து திரும்பி படுத்துக்கிறா. இன்னொரு வீடாக இருந்தால் எவ்வளோ பெரிய அமங்கலம் பண்ணுவா, இல்லை உறங்காவல்லியால் உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, அவன் எவ்வளோ பெரிய ரெஸ்பரம் மல்யுத்த வீரன் தெரிஞ்சுக்கோ. இதனால தான் நான் வரும்போது காவிரியிலேருந்து வரும்போது அவங்ககிட்ட இது பண்ணுவேன், உங்களை எல்லாம் கூட அவன் வசதி அவன் தோளில் கையை போட்டு வருவேன்னு சொல்லுவார். இது மாதிரி முருங்காவல்லிதாசரோட கதை இது. முருங்காவல்லிதாசர் ராமானுஜரோட சிஷியர்களில் ஒரு முக்கியமான சிஷியர், ரொம்ப அப்பாவி. ராமானுஜர் என்ன சொல்கிறாரோ கட்டளையை தலை மேலே ஏற்று செய்யக்கூடிய ஒரு சிஷியன், ஒரு முரட்டு சிஷியன்வாலே அது மாதிரி முரட்டு சிஷியன். இது முருங்காவல்லிதாசரோட கதை. கடைசி வரைக்கும் ராமானுஜர் கூடயே இருந்துட்டு காலமாயிடுறா, 2 பேரும் பொண்ணாத்தாலும் காலமாயிடுறா. ராமானுஜர் அவள் வீட்டை எல்லாம் விட்டுட்டு ராமானுஜரோட இருக்கிற அந்த குடிசைக்கே வந்துடுறா, அதையெல்லாம் எடுத்து அப்படியே கோவிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுறா. ராமானுஜர் கூடயே இருந்துட்டு ராமானுஜர் கூடயே கடைசி கொஞ்ச நாள் இருந்துட்டு காலமாயிடுறா. ராமானுஜரோட எல்லாம் அவள வயசில் பெரியவா, அவளெல்லாம் காலமாயிடுறா. தேங்க்யூ. இதுதான் முருங்காவல்லிதாசரோட கதை, இதுதான். தேங்க்யூ.